கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக பலம் கொண்டு திடமனமாய் இருந்து சொல்லி யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோம். அதே யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனமாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகவிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். தேவன் யோசுவாவை தைரியப்படுத்த விரும்புகிறார். யோசுவாவை ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட தேவ ஜனங்களாகிய நம் வாழ்க்கையிலே பிரச்சனை ஊடாய் கடந்து போகும்போது தைரியத்தை இழந்து விடுகிறோம். அதுபோல்தான் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டு வந்தார். மோசே மரித்த பிற்பாடு யோசுவாவின் கரத்திலே தேவன் அந்த பொறுப்பை கொடுத்த போது யோசுவா தைரியம் இழந்து விட்டார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள், சோதனைகள் வரும்போது நாம் தைரியத்தை இழந்து தடுமாற்றம் அடைகின்றோம். அன்றைக்கு யோசுவாவை பார்த்து சொன்னது போல இன்றைக்கு குடும்பத்தில் பல பிரச்சனை ஊடாய் கடந்து போகிற நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், திகையாதே, கலங்காதே என்று சொல்லி. நம்முடைய தேவன் நம்முடைய பயத்தை விலக்க, நம்முடைய கலக்கத்தை மாற்ற விரும்புகிறார். பயமும் கலக்கமும் இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கை என்ற அந்த பாதையிலே நாம் முழுமையாக திருப்தியாய் கடந்து போக முடியாது. அதனால் தேவன் நம்மை பலப்படுத்த, இரண்டாவதாக பயத்தை போக்க விரும்புகிறார். காரணம், நம்முடைய வாழ்க்கை தேவ பார்வையிலே மகிழ்ச்சியாய் இருப்பது மாத்திரமல்ல, நம்மையும் கர்த்தர் மகிழ்ச்சிப்படுத்த விரும்புகிறபடினாலே திகையாதே, கலங்காதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் கலங்க வேண்டாம். தாவீது வாழ்க்கையில் கூட பல பிரச்சனைகள் வருகின்ற போது அவன் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கன்னு சொல்லி. அதனால் இந்த நாளிலும் கூட பயமும் நம் வாழ்க்கையில் திகைப்பையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நாம் விசுவாசிப்போம், நம் பயத்தை கர்த்தர் போக்குவார், நம்முடைய திகிலை கர்த்தர் மாற்ற இன்றைக்கும் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. மோசையை கைவிடாமல் நடத்தி கொண்டு வந்த தேவன் யோசுவாவிடத்தில் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லி. அதனால் நம்முடைய பயத்தை கர்த்தர் போக்க நம்ம எப்போ கொடுப்போம்? அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தை தான் இன்றைக்கு வாழ்கிற எங்களுக்கும் சொல்கிறேன். திகையாதே, கலங்காதே, தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே அப்பா எங்களை நடத்துவீராக. எங்கள் பயத்தை, எங்களுடைய திகைப்பை போக்கினபடினால் சோத்திரம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.